வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணுன்ற குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 40 இடங்களும் மிகப்பெரிய லெவலில் இந்த எம்பி எலெக்ஷனில் தோல்வி. அதே மாதிரி இடைத்தேர்தலும் பார்த்தீங்கன்னா இந்த விலாங்குடி கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் நடந்துச்சு. பார்த்தீங்களா, 5000 ஓட்டை தாண்ட முடியல. நாம் தமிழர் கட்சிக்கும் பின்னால் தான் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்திருக்கு. ஸோ இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி புறக்கணிச்சிட்டாரு. இப்படியே புறக்கணிச்சிட்டு இருந்தால் அதிமுக பலம் குறைஞ்சு அதிமுக கட்சி இல்லாமல் போயிடும்ன்ற பயம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குன்ற மாதிரி எல்லாருமே குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாவட்ட நிர்வாகிகள் மாவட்டந்தோறும் பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடி எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த ஆலோசனை கூட்டத்தில் கொடுத்ததா சொல்றாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. 2026 பார்த்தீங்கன்னா நல்லா வேலை செய்ய ஜெயிச்சிடலான்ற மாதிரி சொல்லிட்டாராம். ஓபிஎஸ் சசிகலா இணைக்கலனா கண்டிப்பாக எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. ஆனால் டிடி தினகரனோட கட்சியை கலைக்க மாட்டேன், வேணா கூட்டணி வேணா வைக்கிறேன்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாராம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.